சொன்னீங்க. ஓகே சார். வணக்கம். வணக்கம் ராம்ஜி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரைட் சார். 75 எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கீங்களா சார்? ஆமாம். ஏன் சார் வயசு அப்படி? ஆமாம், 76 வரலையே, அதனால 74 முடிஞ்சு போச்சு, அதனால 74 சொல்லலை சார். சினிமா நாடகம்ங்கிறது ரொம்ப சந்தோஷமான இடம். ஆனால் அரசியலும் உங்களுக்கு அப்படி ரொம்ப இயல்பாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அரசியல் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. சினிமா நாடகம் எனக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம், என்னுடைய தொழில். அரசியல் வந்து என்னுடைய சமூக சேவைக்கு அங்கீகாரம் உள்ள ஒரு இடம். அது வந்து நான் வந்து நல்லவங்களாக பார்த்து தேர்தலில் நிற்கும்போது பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். 1985 அப்போலேருந்து பண்ணிட்டு இருந்தேன். அதன் பிறகு வந்து 90 பிஜேபி கூட்டணிக்கு பண்ணினேன். பிஜேபி, டிஎம்கே, பிஜேபி, ஏடிஎம்கே எல்லாம் நான் பேசினேன். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களை கூப்பிட்டு நீங்கள் ஏன் ஜாயின் பண்ண சொல்லி சொன்னாங்க. அந்த எலெக்ஷனில் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு தான் நான் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன். அவங்களும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் 40 சீட்டு 39+1 டோட்டலாக போயிடுச்சு. இருந்தாலும் அவர்களுடைய ஆளுமைக்காக நான் அவங்க சொன்னாங்க, அதனால் போய் ஜாயின் பண்ணேன். அதே போல் பிரச்சாரத்துக்கு போகணுன்னு நான் நினச்சிருந்த போது கூப்பிட்டு சீட்டு கொடுத்துட்டாங்க மயிலாப்பூர். ஆமாம், மயிலாப்பூர்லேயே கிட்டத்தட்ட 196 பேர் பணம் கட்டியிருந்தாங்க. பணமே கட்டாது என்ன கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு முதல் எதிரியே கூட இருக்கிற 190 பணம் கட்டினவங்க தான், அதனால் என்ன அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ இல்லை என்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் உங்கள்கிட்ட நான் பணம் கேட்டேனா அப்படின்னாங்க. ஜெயிச்சேன்னா நான் 89 சுயேட்சையாக நின்னும்போது 1200 ஓட்டு வாங்கினேன். இதுலேயும் 1200 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சேன். ஆனால் அப்போ வந்து 1200 வித்தியாசத்தில் தோத்தது. அப்போ வந்து நெடுஞ்செழியனோட அதிகமாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சது நெடுஞ்செழியன். ஆமாம், டெபாசிட் போச்சு, எனக்கும் அவருக்கு டெபாசிட் போச்சு, அவருக்கும் போச்சு. இருந்தாலும் எஸ் வி சேகர் நெடுஞ்செழியனை ஜெயிச்சிட்டார் பற்றியா, இடைக்கால முதலமைச்சரை ஜெயிச்சிட்டார் அப்படின்னு பேர் வந்தது. ஏன்னா அப்போவே என்னுடைய அஸ்ட்ராலஜர் பார்சாதி சொன்னார், நீ கௌரவமாக தோப்பீங்கன்னாரு. அது என்ன கௌரவமாக தோக்குறதுன்னு பார்த்தா இதுதான் ஆச்சு. அப்போ இதில் வந்து நெப்போலியன் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கான்ஸ்டியூன்சியில் ஜெயித்து எம்எல்ஏவாக இருந்த நெப்போலியன் இதில் என்கிட்ட தோத்தார். அது நல்ல நண்பர் தான். பட்டு அப்போவே கலைஞர் சொன்னாராம், எதுக்குப்பா அவன் மண்ணின் மைந்தன் அங்கே போய் நிற்கிற நீ அப்படின்னாராம். இல்லை சார், அவர் காமெடியன், நான் ஹீரோன்னாராம். சரி, ரிசல்ட் வந்தால் தெரியும் யார் காமெடியன் யார் ஹீரோன்னாராம் கலைஞர். அது மாதிரி ஆச்சு. அதே சார் எல்லா அரசியல் தலைவர்களோடையும் ஒரு நல்ல ஒரு சிநேகிதம், நட்பு. எனக்கு வந்து சார் ஹிடன் அஜெண்டா கிடையாது. உங்களை பார்க்கும்போதே உங்களை பார்க்காம உங்கள் பேக்கெட்டை பார்க்கறது, அதுலேருந்து என்ன லாபம் வரும், இந்த மாதிரியான எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அதனால் அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். இவன் ஏதாவது வந்தால் ஒரு ஆப்ளிகேஷன்னா இவன் அவனுக்காக வரமாட்டான், வேறு யாருக்கோ ஏதோ செஞ்சு கொடுக்கறதுக்காக வரான் அப்படின்னு தான். அதே போல் அதை செஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் அது உதவியாகத்தான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேனே தவிர, இன்னி வரைக்கும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் ஒரு பைசா யார்கிட்டையாவது வாங்கினேங்கிறது அந்த கெட்ட பேர் கிடையாது. அது மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏவாக இருந்தபோது கூட கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா வேலை நடந்தது. இப்போ ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்களே இங்கே இருக்கக்கூடிய அடையாறு பூங்கான்னு, அது அப்போ 150 கோடி ரூபா செலவில் அமைக்கப்பட்டது. அதுலேருந்து சொல்கிறேன் 300 கோடி ரூபா. ஏன்னா ஒரு தொகுதிக்கு 7 கோடி ரூபா தான் ஒதுக்குவாங்க. பட் எல்லாம் சேர்ந்து நிறைய வேலை, ரோடு வேலை, அது கான்ட்ராக்ட் கமிஷன் தான். எனக்கு உட்பட்ட இடத்துக்குள்ள எது வந்தாலும் துட்டு வாங்கணுங்கிற எண்ணம் தானே எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. நான் அதுக்காக செய்யலை. இங்கே அல்போன்சா கிரவுண்டில் ஷட்டில் கோர்ட்டு தினசரி ஒரு 400 குழந்தைங்க விளையாடிட்டு, அது எனக்கு பெருமை. அவ்வளோதான். அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். நம்ம எம்எல்ஏ வரந்தும் பண்ணி கொடுத்தோம். நான் என் காசையே போட்டேன், கவர்மெண்ட் காசு, அதை சரியாக பயன்படுத்து, அதில் கமிஷன் வாங்காமல் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அது இன்னி வரைக்கும் அது போகும். அதனால தான் மறுபடியும் எனக்கு எம்எல்ஏ சீட்டு வருங்கிற சூழ்நிலை வந்தால் கூட ஒரு 10 வருஷம் முன்னாடியே இனிமேல் எலெக்ஷனில் நிற்க போகிறது இல்லைங்கிற தீர்மானத்துக்கு வந்து மோடி என்னை கூப்பிட்டு பிஜேபியில் சேர சொன்ன போதும், இனிமேல் எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன், ஓகேன்னா நான் வரேன் அப்படின்ற கண்டிஷன் அப்படி தான் போனேன். அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அப்படியே உங்களை ராஜ்யசபா கழிச்சு போகிறேங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதையெல்லாம் நான் நம்பலை. ஏன்னா அரசியலும் சினிமாலையும் நம்ம கைக்கு வர வரைக்கும்
எதுவுமே உறுதியானது கிடையாது, உறுதியானது கிடையாது. அதை நான் அந்த ஆசைக்கெல்லாம் நம்புறதில்லை. அடுத்த படத்தில் உங்களை தான் போடுறதா அப்படிம்பாங்க. சரி சரி வாங்க காஃபி சாப்பிட்டு போங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்காக ஒரு தடவை நடிச்சு காட்ட முடியுமா, இல்லை குட்டிக்கார நடிச்சு காட்ட முடியுமா? என்ன பண்ண முடியாது. அது மாதிரி தான் நான் என்னுடைய நேச்சர். எனக்கு கொடுப்பதை இறைவன் தான் கொடுக்குறாரே தவிர வேற எவனும் கொடுக்கறதில்ல. அது இறைவன் இந்த சில மனிதர்கள் வழியாக கொடுப்பாங்க. அதே போல் நான் செய்கிற உதவியும் இறைவன் என் வழியாக அவர்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதுவும் நான் பண்ணி கொடுக்கல, இது என்னுடைய பாலிசி. அதனால் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா அரசியலில் தெரியலை. ஆனால் பெரிய பெரிய என்ன நான் பாலிசிக்காக யாரை வேணால் எதிர்ப்பேன். அந்த பாலிசிக்காக மட்டும்தான் இவன் பேசுகிறான். இவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட பர்சனலாகவோ தவறாகவோ வராது அப்படிம்பாங்க. அது அது அதுக்கேற்ற மாதிரி தான். அன்றைக்கு என்னுடைய 7000வது நாடக விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்னுடைய நண்பர் தான். ஆனால் நானே நண்பர்னு சொல்லிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அவர் சொன்னார் மேடையில் நண்பர் அப்படின்னார். அவர் அப்படியே மனசுலேருந்து பேசினார் அந்த ஃபங்க்ஷன். ஆமாம், அவர் ஆணையிட்டாருங்கிற மாதிரி சொன்னார். அவர் சொல்லிட்டாரு, கட்டளை போட்டார், நீங்கள் வந்தாகணுன்ட்டார். வந்துட்டேன். அதே போல் 2026 நானும் கேட்பேன், அவரும் வருவார், கண்டிப்பாக வருவேன். பிரச்சாரம் பண்ணுறீங்க? கூப்பிட்டா போவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நானும் கேட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பிராமணர்கள், ஏழை பிராமணர்கள், பட்டன் ஃபோன் கூட இல்லாத பிராமணர்கள் ஓட்டு கூட போடாமல் இருக்காங்க. ஏன்னா இந்த 70 ஆண்டு காலத்தில் எந்த சலுகையுமே அனுமதிக்காதவர்கள் அந்த பிராமணர்கள். அவர்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு பெரியார் காலத்தில் சொல்லப்பட்டதில் 3% வர்சஸ் 97% நடந்த ஒரு போரில் 3% இது நேச்சுரல். 97, ஆனால் சண்டை நடக்கிறது முழுக்க 97 தான் அடிச்சுக்கிறாங்களே தவிர இந்த 3% கிட்ட போய் யாரும் பண்ணுறதில்ல. இந்த 3% போய் அவங்க போய் ஆணவ கொலை பண்ணுறது கிடையாது, ஜாதி கலவரம் பண்ணுறது கிடையாது, அடுத்த சமூகத்தினரை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க ஏதோ படிப்பு ஒழுக்கமாக இருக்கணும், படித்தா முன்னுக்கு வரலாம், இதைத்தான் பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் அந்தனர் நலவாரியம்னு ஒன்று ஆரம்பிங்க. வருஷத்துக்கு ஒரு 75 கோடி இல்லை 100 கோடி ரூபாய் இதில் ஒதுக்கினீங்கன்னா நலிந்த பிராமணன் முன்னுக்கு வரும்போது அவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 3 லட்சம் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்தனர்களுடைய ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும், மாற மாட்டாங்க. அது திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், திமுகவில் கலைஞராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், பிராமணன் இப்படி பண்ணிட்டாங்கிற வார்த்தையை சில சமயம் பிராமணியம்பாங்க, அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் சில சமயம் கொஞ்சம் அறவேக்காடுகள் கூட இருந்துக்கிட்டே சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி கூடவே இருக்கிறவங்க பேசுகிற பேச்சுக்கள் அதுதான் ஓட்டு வங்கியை பாதிக்குது தவிர இவங்க ஒன்றும் பண்ணலை. அதே சமயம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு என்று பிராமணர்களுடைய வாக்கு வங்கி இருந்தது. ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகும் அவர் பிராமணர்களுக்குன்னு எதுவும் செய்யலை. இடபிள்யூஎஸை கூட நான் அங்கீகாரம் பண்ண மாட்டேன்னு தான் அவர் சொன்னார். அதனால் அவரும் ஒன்றும் கிடையாது. அப்புறம் வேற யார் இருக்காங்க, வேற யாரும் ஒன்றும் பண்ண போறேன்னு சொல்லலை. இப்போ சீமான் சொல்லியிருக்கார், நான் 5 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு. ரவி கணேஷ்னு ஒருத்தர் பிராமணர் பாதுகாப்பு இயக்கம் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அவர் 10 கோடி ரூபாய் வரைக்கும் செலவழித்து 10 பிராமணர்களை நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 கான்ஸ்டியூன்சியில் ஓட்டுக்களை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல பிராமணர்கள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கல, அது வேண்டாங்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் அவர்கள் வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு வரும். நலவாரியம்னாக்கா அதில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்காங்க இல்லையா, ஆமாம், தினசரி கூலிக்கு தானே வேலைக்கு போகிறாங்க. அது சாவா இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, சமையல் வேலையாக இருந்தாலும் சரி, புரோகிதமாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு வந்தா மாசம் முழுக்க அமாவாசை வருது இல்லையே, மாசத்துக்கு ஒரு நாள் தானே அமாவாசை வருது. அதே போல மாசம் முழுக்க எல்லார் வீட்லயும் திதி வராது இல்லையா. அப்போ வரும்போது பண்றாங்க, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு போய் பண்றாங்க. இதை கேவலமா பேசுறவங்க கூட வீட்டுல அப்பா அம்மா செத்து போயிட்டா நல்லா பண்ணுங்க ஐயரே, நல்லபடியா நடக்கட்டும், ஐயோ அவங்க நல்லபடியா போய் சேரணும்ன்றாங்க, ஒரு ஆசீர்வாதம் வேணும், அதெல்லாம் வேணும். ஆனா அது குடும்பத்துக்கு தான் வேணும். வெளியில திட்டும் போது என்ன வேணா திட்டிக்கலாம். கண்டிப்பா. இன்னைக்கு கூட சமீபத்துல பாருங்க, சூரி நடிகர், அவர் மண் சோறு சாப்பிட்றத பத்தி அவருடைய ரசிகர்கள் அந்த படம் வெற்றி அடைஞ்ச
அது இன்னும் பெரிய வெற்றி அடையணும்னு மண் சோறு சாப்பிட்ருக்காங்க. மண் சோறு சாப்பிட்றதுங்கிறது என்னன்னா, மண்ணால் நான் அந்த இடத்த நல்லா மெழுகிட்டு அதில் சாப்பாடு போட்டு அதில் சாப்பிடுவாங்க. அதுக்காக மண் சோறுனா மண்ணோட கலந்து திங்கிறது கிடையாது. அதுவும் ஒரு வேண்டுதல். இதுக்காக மட்டும் அடிச்சுக்கிறாங்க, முடிய கொடுக்குறேன்னு மட்டும் அடிச்சு காணிக்கை. அது அவங்க நம்பிக்கை. அதை கேலி பண்ணுறவங்க 1000 பேர்லாம். உனக்கு தான் முடி வளரும் தானே கொடுக்குறேன், நீ கொடு, முடி வளர்ந்தா கொடுத்துட்டு போ. அது அது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் நம்பிக்கை இல்லாதவன் இருந்துட்டு போ. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் நம்பிக்கை இல்லாதவனை ஏதாவது திட்டுறானா? திட்டுறான். ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நம்பிக்கை இருக்கிறவனை திட்டுறான். அது தவறான ஒரு விஷயம். உங்களுக்கு வேற நம்பிக்கை, உங்களுக்கு நீங்கள் தாடி வளர்த்துருக்கீங்க, நான் வளர்க்கல. ஏன்? எனக்கு வளராது. அதுக்காக தாடி வளர்க்குறவங்கெல்லாம் பார்த்து நான் திட்ட முடியுமா? ஏன்னா எனக்கு 2 நாள் 3 நாள் விட்டாலும் இப்படி தான் இருக்கும். என் பையனுக்கு இந்த பக்கம் பண்ணிட்டு இங்கே பண்ணுறதுக்குள்ள மறுபடியும் இங்கே என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேச்சர் இறைவன் கொடுத்தது. மண்சோறு விஷயம் அது அந்த மாதிரி மண்சோறு சாப்பிட்டோன்னே சூரி போட்டுட்டாரு. இந்த மண்சோறு சாப்பிட்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு அதை கண்டிக்கிறேங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டார். ஆமாம். உடனே வைரமுத்து, ஆண்டாள் புகழ் வைரமுத்து, உன்னுடைய இந்த பகுத்தறிவை நான் பாராட்டுகிறேன் தம்பி அப்படின்னாரு. அதுக்கு நான் போட்டேன், 4 படம் ஜெயிச்ச உடனே பகுத்தறிவு வரும், 3 படம் தொடர்ந்து ஊத்திக்கிச்சுன்னா மனுஷோர் என்ன மண்ணையே திங்கிற சூழ்நிலை கூட வந்துடும், அதை பார்த்துக்கணும். கண்டிப்பாக. தவிர அவன் அப்பா அம்மாவுக்கு கூட செய்யாமல் கட் அவுட்டில் பால் ஊற்றுறது நடிகனுக்கு ஊற்றுறான். அப்பா அம்மாவுக்காக கூட அவன் மனுஷோர் தின்னுருப்பானான்னு தெரியாது, சூரிக்காக சாப்பிட்றான். அப்படிப்பட்ட ஒரு தன்னை சந்தோஷப்படுத்தின ஒரு நடிகன் நல்லா இருக்கணும்னு மனுஷோர் சாப்பிட்றான்னு சொன்னால் அதை கேலி பண்ணினா அது நம்பிக்கை துரோகம்னு போட்டேன். கரெக்டு. ஏன்னா அவன் என்ன பண்ணுறாங்க அந்த ரசிகர்கள், எனக்கு ரசிகர் பண்ணுறமே கிடையாது, வேண்டான்ட்டேன். படம் பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னு போ. அவர் என்னை வாழ வைத்த தெய்வம், என்னத்துக்கு வாழ வைக்கணும்? நான் வீட்டு வாசலில் உண்டி வச்சு நான் சினிமா நடிகன் போட்டால் டெய்லி எல்லாரும் காசு போட்டாங்கன்னா நான் வாழ வைக்கலாம். நான் நடிக்கிறேன், அதுக்கு காசு வாங்குறேன், அவன் காசு கொடுக்குறான், சந்தோஷப்படுறான், போகிறான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே என்ன இருக்கு? சும்மா இந்த 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 என்னது உலகாட்டிக்கெல்லாம் பேசி ஏமாத்துற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. யதார்த்தவாதி, ரிலிஜன விரோதி, அவ்வளோதான். அதனால் அப்படிப்பட்டவன் தான் நான். அதே போல் ஸ்டாலின் சொன்னது எனக்கு கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்தால் போவேன். அதுக்கு முன்னாடி இதை செஞ்சு கொடுத்தா தான் போவேன்னு நான் சொல்ல முடியாது, எந்த அரசியும் நான் சொல்ல முடியாது. இப்போ கேட்கலாம். திமுகவே எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடியே திராவிட கழகத்தை எல்லாரையும் ரூமில் வச்சு பூட்டிடுவாங்க, தயவு செஞ்சு வராதீங்க, இருக்கிற ஓட்டும் போயிடும் நமக்கு. ஏன்னா இவங்களால 10 ஓட்டு கூட வராது, ஆனால் 10,000 ஓட்டு ஒரே நிமிஷத்தில் போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள். கண்டிப்பாக. இப்போ 2 பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க திமுக இருக்கவங்க. அந்த 2 பேருமே திராவிட கழக கூட்டத்துக்கு போய் பேசிதான் மாட்டிக்கிட்டாங்க. ஆமாம், சட்ட ரீதியாக இன்னைக்கு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், யாருக்கு என்ன கருத்து வேணா இருக்கட்டும், அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரு அதிகாரத்துக்காக ஒரு பதவியேற்பு பண்ணின பிறகு அப்படிதான் நடந்தது. அதுதான் கலைஞர் அப்படிதான் செஞ்சார் கடைசி வரைக்கும். நான் 25 பேர் இருப்பாங்க அவர் வீட்டு வாசல்ல. நான் போய் சண்முகநாத சார் நான் வந்திருக்கேன் பார்க்க, உட்காருங்க சொல்கிறேன், லிஸ்ட்டில் எழுதுவார். எந்த 22ஆவதாக இருக்கும் பேர். ஒன்று முதல்ல சேகரை கூப்பிடுன்றவர், இல்லைன்னா 26ஆவதாக கூப்பிடுவார். 26ஆவதாக கூப்பிட்டாருன்னா அன்னைக்கு எனக்கு அவர்கிட்ட 2 மணி நேரம் பேசுறது, ரொம்ப நேரம் எடுத்துக்கணும்னு பிளான். ஆமாம். முதல்லையும் கூப்பிட்டாருன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது பேசிட்டு, அதுக்குள்ள அவர் பாட்டுக்கு எட்டி பார்ப்பார். சார் வெயிட் பண்ணுறாங்க, சரி என்னை உட்காந்து வச்சுட்டு அப்படியே வரவங்க என்னப்பா என்ன விஷயம் சொல்லியா அப்படின்ட்டு அதெல்லாம் பேசிட்டு அனுப்புவார். அவங்க பாப்பா இவன் என்னடா கூட உட்காந்துருக்கிறான் அப்படின்னு. அதை மிக நகைச்சுவையாக ஸ்டாலின் அவர்கள் மேடை கூப்பிட்டு, ஆமா நாங்கெல்லாம் உட்காந்துருப்போம், இவர் தப்பு இதை செஞ்சு கொடுத்துரும் பாரு, வேற அது வேற சொல்றேன். எங்களுக்கா அவரை பார்த்து அப்படி கோவம் வரணும். ஆனால் அப்படி ஏன்னா அது ஒரு தார்மீகமான கோவம். ஸ்டாலின் அன்னைக்கு நினைச்சா எங்க அப்பா நான் போய் பார்க்க முடியாதான்னு நினைக்க முடியாத, அவர் தலைவரேன்னு நான் சொல்லுவேன். அதே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தலைவர்கிட்ட சொல்லிட்டீங்களான்னு தான் கேட்பேன். இப்போ ஓகே. ஆமா, அந்த பண்பு இல்லை, அவ்வளோதான். ஆனால் எனக்கு தமிழக அரசியல்லையே சரி இந்திய அரசியல்லையா தெரியாது. நான்
அதிமுகவில் இருந்த பொழுது திமுகவுடைய பொதுக்குழுவை அழைக்கப்பட்டு அங்கே பேசினவான். கட்சி ஆமாம், அன்றைக்கி நான் ஏடிஎம்கே கொடியோட தான் போனேன். அங்கே அறிவாலயத்து வாசல் ஏடிஎம்கே கொடி நான் இருக்கட்டும் பார்த்து என் கட்சி கொடிப்பா அது எதுக்கு நான் சுருட்டி வைக்கணும், நான் ரகசிய இடத்துக்காக வந்திருக்கேன், திமுகவுடைய பொதுக்குழுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த மேடையிலேயே நான் சொன்னேன். மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் மாற்றாந்தோட்டத்து மல்லிகையை வேரோடு பிடிக்கணும் வந்து இங்கே கொண்டு நிறுத்திடுறீங்க அப்படின்னு சொன்னேன். இப்படிப்பட்ட கலைஞர், என் மேல் அன்பு வைத்திருக்கக்கூடிய கலைஞர், எனக்கு இதயத்தில் இடம் கொடுத்த கலைஞர் பல்லாண்டு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழணும்னு இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். கீழே இறங்கி வந்து கீழே உட்காந்தோடனே அப்போது சேலம் வீரபாண்டி ஆறுமுகமா அவர் இருந்தார். தம்பி, இந்த மேடையிலலாம் கடவுள் இருக்கார்லாம் சொல்லக்கூடாதுண்ணா. இல்லைங்க, நான் வந்து ஏடிஎம்கே அவர் பார்க்குறாரு, என்ன சொல்கிறான் இவன். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் எப்படின்னா ஒரு இடத்துல இருப்பாங்க, சண்டைன்னா அப்படியே சாணி அடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு எதுக்கு அது? அப்போ விசுவாசி இல்லையான்னு கேட்பாங்க. நான் விசுவாசியே கிடையாது. நான் விசுவாசிங்கிறது யார் தெரியுமா? 10 ரூபா கொடுத்தா இவனை குத்துவான், 100 ரூபா கொடுத்தா அவனையே குத்திடுவான். எதுக்கு அது? எனக்கு அவசியம். நான் நேர்மையானவன். எந்த இடத்துல இருக்கேனோ அந்த இடத்துக்கு நான் நேர்மையாக இருப்பேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு நலவாரியம் அமைத்தால் திமுகவிற்கு இந்த முறை 3 லட்சம் ஓட்டுகள் குறைஞ்சபட்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே 2-2.5 லட்சம் ஓட்டில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ நான் 3 லட்சம் ஓட்டு தரேங்கும் போது இதுக்கு நடுவில் இந்த தடவை நிறைய ஓட்டு பிரியுது. ஏடிஎம்கே பிஜேபி ஒரு கூட்டணி, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அப்புறம் வந்து நம்ம சீமான் தனித்து வழக்கம் போல தனியாக நிற்கிறாரு, விஜய் அவரும் தனியாக நிற்கிறாரு. இப்போ ஓட்டுகள் பிரியும் போது திமுக வெற்றி மிக சுலபம் இல்லாவிட்டாலும் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த நிச்சயிக்கப்பட்ட வெற்றியை உறுதி செய்வதற்காக இந்த அந்தனர் நல வாரியம், பிராமணர் நல வாரியம்னா கூட சில பேருக்கு அடி வயிற்றுல எரியுது அப்படின்னாக்க அந்தனர் நல வாரியம்னு வச்சு அது ஏதோப்பா யாரும் அந்தனராப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்படிங்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு நல்லா இருக்கணும்னா கூட இன்னொருத்த வயிற்றுச்சல நல்லா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான். அப்போ அது மாதிரி அந்த வாரியம் அமைக்கப்பட்டால் நான் தமிழ்நாடு முழுக்க ஒரு 6 மாதம் சுற்றுப்பயணம் செய்து அதில் உறுப்பினர்களை இணைத்து அவர்களை அரசுக்கு இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு சொல்லலை. தவிர வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லை, திராவிட கழகம் பேசுகிறாங்களேன்ட்டு நீங்கள் திமுகவை கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட கழகமும் தேர்தலில் நிற்காது, ஆர்எஸ்எஸும் தேர்தலில் நிற்காது. 2 பேரும் வாய்க்கு வந்ததை என்ன வேணால் பேசலாம். அவங்க மத ரீதியாக பேசுவாங்க, உனக்கு இஷ்டம் இல்லையா பாகிஸ்தானுக்கு ஓடு, ஓடு இங்கே ஓடு அப்படிம்பாங்க. ஆனால் இந்துக்களுக்காக பேசுகிற இந்துக்கள்லேயே எத்தனை ஜாதிகள் எல்லாத்தையும் சமமாக நடத்துகிறாங்க? நிச்சயம் நடத்துறது இல்லையே. இன்றைக்கும் போனாங்க எங்கே ஏதோ ஒரு கோவிலில் இவங்க போகக்கூடாது. ஏன் போனேன்? கோவிலில் சாமி ஒன்று தானே, யார் போனால் என்ன கோவிலுக்குள்ள? அது தனியார் கோயில்னு வச்சுக்கோங்க. ஆமாம், யார் போகலாம்னு அது தனியார் தீர்மானிக்கும். அது என்றைக்கு பொதுவான ஒரு கோவில் ஆயிடுச்சோ யார் போனால் என்ன? எனக்கு ஒரு தடவை டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னார், இன்னும் சவுத்தில் ரெட்டை டம்ளர் முறை இருக்குன்னு. இது சொல்லி ஒரு 15-20. ஆமாம், நான் சொன்னேன் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து அங்கே குடிக்கிறேன் தண்ணி. எனக்கு என்ன இருக்கு சார்? நம்ம வீட்லேயும் எல்லா வீட்லேயும் ஒரே டம்ளர் தானே யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஒரு டம்ளர் யூஸ் பண்ணுறோமா? அது சில கிராமத்தில் இருக்கலாம், சில ஊரில் இருக்கலாம். இன்னைக்கு இப்போ சமத்துவபுரம் கட்டுறேங்கிறாங்க. ஏன் ஒவ்வொரு ஹவுசிங் போர்டும் சமத்துவபுரம் தானே? நிச்சயமா எல்லாருக்கும் ஹவுசிங் போர்டு, இது செட்டியாருக்கு ஹவுசிங் போர்டு, இது முதலியாருக்கு ஹவுசிங் போர்டு, இது ஐயருக்கு ஹவுசிங் போர்டுன்னு சொல்லிடுறாங்களா? கிடையாது. சில இடத்துல இப்போ பிரைவேட்ல கட்டுறாங்க, அவங்க கூட வெஜிடேரியன் பிளாக், நான் வெஜிடேரியன் பிளாக் எல்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளோ, அதுக்கு மேல செய்ய முடியாது. ஜாதிக்காக எல்லாம் கட்டவே முடியாது. அக்ரகாரத்தை எல்லாம் விட்டு எல்லாரும் வந்து எல்லாரோடையும் கலந்துட்டு ரொம்ப வருஷம் இப்ப போய் நான் அக்ரகாரம் கட்டுறேன்னு யாரோ ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்ரகாரம் நீ கட்டிட்டா அக்ரகாரத்தை அடுத்தடுத்து இருக்கவங்க எல்லாம் யாரு? அவங்க இல்லாத நீ அக்ரகாரத்தில் இருந்துட முடியுமா?
இதை நேரம் 3ல் போய் டக்கு நாங்கள் ஒரு அக்ரகாரம் கட்டுறேன். நான் என்ன சொல்கிறேன், உன்னுடைய ஜாதி, உன்னுடைய விஷயங்கள், குடும்பம் எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். படியை விட்டு இறங்கிட்டியா, நான் இங்கே மந்தவழிக்காரன், அதை ஏரியா விட்டு போயிட்டியா மயிலாப்பூருக்காரன், சென்னையை விட்டு போயிட்டியா வேற ஊருக்கு போயிட்டியா நான் தமிழ்நாடு, அவ்வளோதான். இந்தியா விட்டு போனியா நான் இந்தியன். அந்த உணர்வு தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பேசுறது அது என்னமோ சரியான ஏற்புடையது அல்ல. தமிழகத்துல பாஜக வேரூன்றாம இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற நபர்கள் காரணமா, அந்த சித்தாந்தம் காரணம். அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே முகலாயர்கள் ஆட்சியே கிடையாது, சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி தான். அப்படிப்பட்ட சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியில் முகலாயர்கள், கிறிஸ்டியன்ஸு, அப்புறம் ஹிந்துஸ் எல்லாரும் ஒத்துமையாக தான் இருந்தாங்க. என்ன சவுக்கடி தான் எல்லாருக்கும் தான் விழும், இவனுக்கு மட்டும் அவனுக்கு கிடைக்கல இல்லை, பரிசா எல்லாருக்கும் தான் கிடைக்கும். சவுக்கடின்னு சொல்லும்போது ஏன் சார் சிரிக்கிறீங்க? சவுக்கடி நீங்கள் சிரிச்சிங்க, நான் இப்போதான் புதுசா அண்ணாமலை ஒரு சவுக்கு கண்டுபிடிச்சார். எவ்வளவு அடிச்சாலும் வலிக்கவே வலிக்காது, அது பஞ்சில பண்ணது. முதல்ல ஒரு சவுக்கு வாங்கி கொடுத்தாங்க அவங்க, அது என்ன கோபமோ தெரியல, ஒரு அடியிலே சதையெல்லாம் பிஞ்சு இருக்கும். அண்ணாமலையை பத்தி தனியா பேசலாம், அது ஒரு பெரிய காமெடி ட்ராக், அதை விட்டுருங்க. சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது இல்ல, சீரியஸா பேசும்போது அண்ணாமலையை பத்தி பேசுறது வேஸ்ட். ஸோ பாஜக சித்தாந்தம், அந்த பாஜக என்னன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டுல பாஜக இருக்கிறது திராவிட சித்தாந்தத்துல இருந்தவங்கெல்லாம் பாஜகக்குள்ள நான் பாஜக சித்தாந்தம்னு ஏதோ பேசுறாங்க. எதுக்கு பேசுறாங்கன்னா, டெல்லியில ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமா, நமக்கு ஏதாவது வருமானம் வருமா, இங்க ஏதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கலாமா, இங்க ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல அவங்க பண்றதுனால எப்ப பாரு மதத்தையே கையில் எடுத்துக்கிறது முதன்மையா. இப்போ திமுக ஓட்டு கேட்கணும்னா நாங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பாருங்க, பஸ்ஸில் பெண்கள் இலவசமாக போகிறாங்க, எல்லா மகளிருக்கு மாதம் 1500 ரூபா பணம் கொடுக்குறோம், அப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம், இத்தனை பேருக்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம், இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணி வந்திருக்காங்க, கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ நல்லா இருக்குது. ஆமாம், எல்லாம் அதை தான் சொல்லுவாங்களே ஒழிய நான் இந்த ஜாதிக்காரன் அந்த காரன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை மட்டும் சொல்கிறோம், நான் இந்துக்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை, இங்கே இந்துக்களுக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்குது. சும்மா சண்டை போடுறதுக்குன்னு போகிறது. அது இப்போ திருப்பரங்குன்றம் மலை, ஆமாம், அது ஸ்ரீ ஸ்கந்தர் மலைன்னு சொல்லலாம், சிக்கந்தர் மலைன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு பிடிச்சது இவங்க சொல்கிறாங்க. நீ எங்கே போகிற? திருப்பரங்குன்றத்தில் முருகனை பார்க்க போ, நேராக போகிறேன், முருகனை பார்க்குறேன், வரேன். இது வரைக்கும் யாரும் மேலே போனதில்லை. நான் போனதில்லை சார். இப்போ அதே சமயத்தில் சைடில் போகிறவங்க அங்கே மேலே போய் தான் பார்க்கலாம். அங்கே ஒருத்தர் யாரோ பிரியாணி சாப்பிட்றார், பிரியாணி சாப்பிட்டான்னு அவன் முருகன் சன்னதிக்குள்ளே பிரியாணி சாப்பிடல, அந்த ரோட்டில் தானே எங்கேயோ சாப்பிட்டு போகிறான், பாதையில் சாப்பிட்டு போகிறான். சபரிமலைக்கு எத்தனை பேர் செருப்பு போட்டு ஏறுறாங்க தெரியுமா? சபரிமலையில் அப்ஜெக்ட் பண்ணாங்களா? இல்லையே. நான் என்ன பண்ணுவேன், அது மாதிரி போகும்போது புதுசாக இன்னைக்கு ஒரு செருப்பு வாங்கிப்பேன், அதை போட்டுட்டு போவேன். வெளியில் யூஸ் பண்ண செருப்பு போடவே மாட்டேன், அது வேண்டாம். அது என் வெளியில் போட்ட செருப்பை எடுத்துகிட்டு போவேன், அதை பையில் போட்டுட்டு அப்போ புதுசாக வாங்கின செருப்பை மட்டும் அதை மெலிசா அந்த காலில். ஏன்னா நான் டயபெட்டிக், கடவுள் சொல்லலை எனக்காக நீ வேண்டிக்கிட்டு ரத்த கலரியாய் நீ வாழலாம், கடவுள் சொல்லவே இல்லை. நீ மன நிம்மதியோடு போய் கடவுளை கும்பிட்டாதான் நீ உன்னோட ப்ரேயரே அவர்கிட்ட போய் சேரும். சரி, நீயே பதட்டமாக இருந்தால் என்ன கேட்குறதுன்னு தெரியாது. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அங்கே அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கு, அந்த தெரு நேர இருக்க, அந்த தெருவில் எத்தனை இறைச்சி கடை இருக்கு, எங்கே பார்த்தாலும் அந்த கடைகள் தவிர நீயே முருகருக்கு நேரம் அது பணம். கண்ணப்ப நாயனார் யாரு? அவர் தன் கண்ணையே பிடுங்கி இறைவனுக்கு சிவனுக்கு கொடுத்தார். காலை தூக்கி சிவன் மேல வச்சு கண்ணை பிடிக்கினார், இல்லைன்னா அவர் பேலன்ஸ் தவறிடும். அப்போ கண்ணப்ப நாயனார் சிவன் மேல காலை வச்சது தப்பா, இல்ல தன் கண்ணையே பிடிங்கி கொடுத்தது பெரிய விஷயம்? அதுக்கு எதுதான் நம்ம அதை தான் பார்க்கணும். நந்தனாருக்காக நந்தியே நகர்ந்து சிவன் வழிவிட்டு பார்க்க வச்சாருன்னா நந்தனார் பக்தி தான் பெருசு. அந்த ஊர்ல அந்த கோவில் கட்டினவனோ என்னுடைய சிவன் அப்படின்னு சொல்றவன் பக்தி பெருசு கிடையாது.
திருப்பதிக்கு போகிறான், 10 பைசா கூட இல்லாதவன் போய் கோவிந்தா, ஆமாம் அவனுக்கு நல்லது நடக்கும். 10,000 ரூபாய் கட்டெல்லாம் அப்படியே போட்டு போட்டு மொத்தமாக போட்டால் கூட அவனுக்கு நடக்காது. வர ரைடு வந்து தான் தீரும். ஏன் இதுக்காக சொல்கிறேன்னா, எவ்வளோ விஷயங்கள் பண்ணார் விஜய் மல்லையா. தங்க கதவு பண்ணார், படிக்கட்டு பண்ணார், எல்லாம் பண்ணார். ஆனால் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே வர முடியல, வரவே முடியும். அந்த பாஸ்போர்ட்டில் அந்த இந்தியாங்கிற படிக்கட்டை தாண்டி வர முடியல. உன்னுடைய கர்மாங்கிறது வேற. நீ திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிற பணத்துலலாம் சாமிக்கு பங்கு கொடுத்துட்டா சாமி சரி சரி நானும் ஒழிஞ்சிக்கிறேன், நீ ஒழிஞ்சிக்க பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ நேர்மையானவனாக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டியது. ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அதை அவரே ஓப்பனாக சொல்றாரு மேடையில். அது எனக்கு போரும். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேண்டாம். இப்போ கூட சொன்னாங்க மயிலாப்பூர் சீட்டு உங்களுக்கு கொடுப்பா. எனக்கு இதுக்கு நான் வேலூர் பற்றியே சொன்னேன். வேலூர் இருக்காரு, நல்லா இருக்காரு, எம்எல்ஏ நல்லா செய்கிறாரு, நான் எதுக்கு இதில் போய் நிற்கணும்? எனக்கு எதாவது வேணும்னா வேலுக்கிட்ட சொன்னால் செஞ்சு கொடுக்க போகிறது, அவ்வளோதானே. எனக்கு வேணும், எனக்கு அவசியம் கிடையாது. அப்போது நான் ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், என் பையனை அவன் திமுகவில் சேரணும்னு ஆசைப்பட்றான். ஒரு நல்ல நாள் பார்த்து நான் ஆயிஷன் வந்து உங்ககிட்ட சேர்க்குறேன். இல்லைன்னா இளையவர்கிட்ட கொண்டு சேர்க்குறேன். ஏன்னா அவன் வயசு அவங்க, நான் உங்களுக்கு நண்பராக உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன், அவ்வளோதான். ஸோ அந்த நாள் நல்ல நாள் நெருங்கிடுச்சா சார்? நெருங்கிடுச்சு. யூஎஸ் போயிருக்கான் அஸ்வின், வந்த உடனே அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு. அதான் கண்டிப்பாக சார். யாருக்கு நான் எந்த கட்சியை வந்து இது நல்ல கட்சி இது கெட்ட கட்சிங்கிறத தாண்டி நமக்கு நல்லது செய்யறவங்க நமக்கு நல்ல கட்சி கண்டிப்பாக, அவ்வளோதான். நீங்கள் வந்து கொள்கைகளை பற்றிலாம் நம்ம ஏன் இப்போ பேசுவோம்? 50 வருஷம் 70 வருஷம் முன்னாடி பேசுவோம். நான் அன்றைக்கி கூட சொன்னேன், எத்தனையோ நல்ல விஷயங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் செய்தது கலைஞர் தான் அப்படின்னு. ஒருத்தர் சொன்னேன், இல்லை பெரியார் தானே, பெரியார் ஆசைப்பட்டார், செய்தது முழுக்க கலைஞர், நிறைவேற்றியவர். பெரியார் அதிகாரத்தில் இல்லை. பெரியார் வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்தார், அவர் இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும்னார். ஆனால் அனைத்தையும் நிறைவேற்றியது கலைஞர். அப்போது கலைஞர் தான் அத்தனையும் நிறைவேற்றிருக்கார் இல்லையா? நான் கையெழுத்து போட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் கையெழுத்து போடுறேன்னா நான் தானே அந்த இடத்துல அந்த முக்கியத்துவம், முதல் கையெழுத்து நீங்கள் எது போடுவீங்கன்னு தானே கேட்குறாங்க. அந்த கையெழுத்து போடுவர்கள் அவர்கள் பெருந்தன்மையின் காரணமாக இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. அதுக்காக எனக்கு எந்த ஜாதி மேலேயோ எந்த மதத்து மேலேயோ வெறுப்பு கிடையாது. எதுக்காக வெறுக்கணும்? அவசியமே இல்லை. அதே சமயத்தில் இப்போ இந்த பெஹல்காம் நான் ஐ ஸ்டாண்ட் வித் இந்தியா. இந்திய அரசு செய்தது சரி, அதில் போய் நோண்டக்கூடாது. ஆர்மியை கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஆர்மியெல்லாம் கொஸ்டின் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. பொது ஜனத்துக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது. நான் இந்தியன், என்னுடைய இந்திய அரசு செய்தது சரி. இந்தியாவுக்குள்ளே நடக்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம பேசிக்கலாம். எப்போ வெளிநாட்டுடன் ஒரு அது போரோ இதுவோ அடக்கிறாங்களோ எது பண்ணினாலும் இந்திய அரசு செய்தது சரி. அதுக்காக நான் பிஜேபி ஓட்டு போடுவேன்னா நான் போட மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிறது வேஸ்ட் எந்த விஷயத்துலையும். இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருக்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒன்றுமே இல்லை சார். யார் கண்ணை குத்த போகிறாங்கன்னு அப்படிதான் அதுதான் இருக்குது, அவ்வளோதான். ஏனென்றால் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு மிரட்டி பணியை வச்சு இபிஎஸ்ஸை அப்படியே அடிமைப்படுத்திடலான்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இபிஎஸ் அவர்களை பற்றி தெரியாது. அவர் வந்து ஜெயலலிதா போன பிறகு, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் போன பிறகு அந்த சீட்டு நுனியிலேயே உட்காந்துட்டார் ஓபிஎஸ். அதனால அப்படி தப்புன்னு தள்ளி விட்டாங்க சீட்டை விட்டு. இவர் அப்படி கம்பீரமாக ஒன்று சீட்டில் உட்காந்துட்டார். அமைதிப்படை சத்யராஜ் அப்படியெல்லாம் சொல்ல நான் தயாராக. ஏன்னா அவருக்கு உண்டான ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு கட்சிக்கு உண்டான சூட்சமும் எல்லாம் தெரிஞ்சது. இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளரை அப்படின்னு வாயை தந்தா அப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை தெரிஞ்சு வச்சிருக்கார். அதே போல் ஓபிஎஸ் இன்னைக்கு ஓபிஎஸ் எனக்கு நல்ல நண்பர் சார். இபிஎஸ் அவர்களோட ஓபிஎஸ் தான் நல்ல நண்பர், நல்லவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓபிஎஸ் இபிஎஸோட நல்லவரா இல்லையான்னு கம்பேர் சார். பர்சனலாக நல்லவர். ஆனால் அவருடைய குறைங்கிறது என்னன்னா, அவரை நம்பி வந்தவங்க எல்லாரையும் நான் நிற்கிறேன் உனக்காக அப்படிங்கிறத அவர் சொல்லலைங்கிற ஒரு விஷயத்தை தவிர ஓபிஎஸ் கிட்ட எந்த குறையும் கிடையாது. வெரி ஆனஸ்ட் பர்சன். அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் இபிஎஸ் அவர் வந்து மிக அழகான சூத்திரதாரி.
எப்படி சாதுரியம் மிக்கவர், சாதுரியம் மிக்கவர், ராஜதந்திரி எல்லாமே சொல்லலாம். அதனால அந்த தேர்தல் தேதி அறிவித்தவுடன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு இபிஎஸ் யார் என்று பாஜகவுக்கு தெரியும். கண்டிப்பாக தெரிய வச்சிருவார். அவரும் அண்ணாமலை பேசின பேச்சுக்கு ஒரு ஏடிஎம்கே ஓட்டு கூட பிஜேபிக்கு வராது. தான் எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும்னு நினச்சிக்கின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பிஜேபி ஓட்டு வேணால் ஏடிஎம்கேக்கு வரும், விழ வாய்ப்பு. ஆனால் கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலை தான் இன்னும் இல்லை பின்னாடியிலேருந்து எதுவும் இயக்குறாரு, அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகிடுவார், அண்ணாமலையே பிரதம மந்திரி ஆகிடுவார், உள்துறை அமைச்சர் ஆகிடுன்னு காசு கொடுத்து பத்திரிகையிலலாம் போட வைக்கிறாங்க இல்லையா ஒரு கூட்டம். ஆமாம், அந்த கூட்டம் என்ன பண்ணும், அண்ணாமலை பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம நயினார் நாகேந்திரனுக்கு பேர் வந்துடக்கூடாதுன்னு எப்படி அவங்களெல்லாம் கவுக்கணும்ட்டு வேலை செய்வோம். அந்த மாதிரி தான். ஆக மொத்தம் இந்த பிஜேபிங்கிறது இந்த நண்டு கதை தான். ஜெயிக்கிறவனையும் ஜெயிக்க கூடாது, தானும் ஜெயிக்காது. அது நல்ல சுத்தமாயிடும். தருவ ஐயா டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், தந்தை மகன் சண்டை, இதை எப்படி சார் பார்க்க வேண்டியிருக்கு? அது ஏதோ குடும்ப பிரச்சனை சார், அது சால்வ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் ஆகிடும். இதுலேருந்து யாராவது போய் அவங்க வேற ஒரு கட்சியில் போய் சேருவாங்களா, எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சரியாயிடும். ஒரு விஷயம் என்னென்னா, ராமதாஸ் ஐயா அவர் சாதாரணமான மிகப்பெரிய உழைப்பாளி, ஒரு சமூகத்துக்காக அவ்வளோ பெரிய உழைப்பை உழைத்தவர். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு 50 வயசு ஆகும்போது நம்ம அப்பாவுக்கு அவ்வளோ தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த 50 வயசுக்காரரோட பையனுக்கு 50 வயசாகும்போது இவரை சொல்லுவான், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. இது வழக்கமாக நடக்கிறது தான். ஒரு படத்தில் வாலி எழுதிருப்பாரு, இன்னைக்கு 26, நீ 66 சொல்ற, உனக்கு 66 சொல்லு, உனக்கு 66 ஆகும்போது ஒன்றை சொல்றதுக்கு ஒரு 26 இதுதான் நடக்குது. அதனால அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மாம்பழத்துக்கு ஒரு சீசன் உண்டு. அது எந்த சீசன்கிறது அவங்க தான் தீர்மானிக்கணும். யார் மடியில விழுங்க. எப்போவுமே மாம்பழம் இந்த ஏப்ரல் மே மாதம் அதுக்கு சீசன். எலெக்ஷனும் மே மாதம் வர்றதுனால நான் எதிர்பார்க்கறது இந்த தடவை என்னன்னு சொன்னால், பாமக திமுகவோட சேரும் என்பது என்னுடைய கணிப்பு. எதை வச்சு அப்படி அனுமானிக்க முடியுது? கணிப்பு தானே, அது நான் எதனாச்சும் சொல்லுவேன், அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா திமுகவா தாவேகாவா அப்படின்னு தான் இருக்குன்னு விஜய்லாம். தாவேகாலாம் எங்கேயும் வராது சார். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் இன்னும் 2 தடவை தான் கேரமனை விட்டு இறங்கியிருக்காரு. பாக்கி நேரம் அவர் இறங்கலை. அவருடைய கொள்கை என்னன்னு சொல்லலை. நான் பிளாக் மணிக்கு எதிரானவன்னு சொன்னா அவர் பிளாக் மணிக்கு வாங்காதவராக இருந்தாருங்கிறது தெரியாது. அடுத்தது சட்டப்படி எல்லாம் நடக்கணும்னா அவருக்கு ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண காருக்கு உண்டான டேக்ஸை கட்டிட்டாரா அப்படின்னு தெரியாது. எவ்வளோ விஷயம் இருக்குது. அவருக்கு இன்னும் டைம் இருக்குது. இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கூட அவர் இந்த முயற்சி பண்ணலாம். ஆனால் அந்த 10-15 வருஷமும் அவர் இதில் உழைக்கணும். சீமான் இன்னைக்கு ஓட்டு வாங்குறாருன்னா சும்மா வாங்கலை சார். அவர் பேசுறது ரைட்டோ தப்போ, நல்ல விஷயமோ சிரிப்போ காமெடியாக இருக்கோ இல்லையோ, பிரபாகரன் அப்பப்போ நெஞ்சில் சாஞ்சிப்பார், ஏதோ நகைச்சுவையாக சொல்லுவார் சில விஷயங்கள்லாம். அதெல்லாம் நம்ம சீமான் என் தம்பி சீமான் நல்லவர் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ணன் தான் கூப்பிடுவார், நல்லவர், அவ்வளோதான் சார். அதுக்காக சீமானை போய் நான் பேசணும் அவசியமே அவசியம். அவர் பொதுவாகவே எல்லாரையும் உறவு முறை வச்சுதான் அவர் சார். அவருடைய பழக்கம் சார், பழக்கம் சின்னவே பழக்கம். இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே சொல்லலையே நான் 5 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுப்பேன்னு. தமிழ்நாட்டில் பெரியார் என்ன சொன்னார், தந்தை பெரியார் சொன்னதை தானே எல்லாம் கடைபிடிக்கிறேங்கிறாங்களே. என்ன சொன்னார், தலைகளுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுனாரு. தமிழ்நாட்டில் 3% பிராமின். இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தோன்னே தெரிஞ்சு போயிடும். நம்ம 5% 7% தெரிஞ்சிடும். அதை விட்டுருங்க. இப்போ 234 பேர்ல குறைஞ்சபட்சம் 7 பேர் பிராமணன் இருக்க வேண்டாமா அசம்பிளியில்? இல்லையே. அப்போ எங்க சமூக நீதி? சமூக அநீதி தான் நடைபெறுகிறது. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். நம்மள பிராமணர்கள்லயே பல பேர் அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப அதீத புத்திசாலிகள். அண்ணாமலை சிறந்தவர், அண்ணாமலை போல உண்டா அப்படின்னு அவ்வளவு முட்டாள்தனமா பேசக்கூடிய இது வெள்ளையா இருக்கிறவன் நல்லவங்கிற மாதிரி, அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. அதாவது அண்ணாமலை ஒரு விஷயம் சொன்னார்,
ஒரு பிராமணன் கூட இல்லாமல் தமிழக பிஜேபியிலேருந்து தொடர்ச்சி எரிஞ்சிருவேனார். அதை செஞ்சிட்டார். ஆனால் இந்த பிராமணர்கள் வெக்கம் இல்லாமல் நான் இன்னும் தமிழ்நாடு பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? போட்டு போங்க. அதுக்கு மேலே நீங்கள் சாக்கடையிலே போட்டு போகலாம், ஓட்டு சீட்டாக இருந்ததுன்னா. இது எதுக்கு போடுறீங்க? மோடினா மோடி அங்கே இருக்காரு. ஆனால் இனிமேல் முடியாது. அது 3 முறை தான் மோடி பிரதமராக இருப்பார்னு சொன்னேன். இதுக்கு பிறகு பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி டெல்லியில் கிடையாது. உறுதியாக சொல்கிறீங்க அதை? நான் உறுதியாக சொல்கிறேன். ஒருவேளை என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் 2029 பிரியங்கா காந்தி பிரைம் மினிஸ்டராக கூட வரலாம். அவ்வளோதான். அது என் கணிப்பு. எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது. கணிப்பு அவ்வளோதான். ஏன்னா ஜோதிடத்திலையும் இருக்கிறதுனால நான் ஜோதிட நம்பிக்கை உண்டே ஒழிய நான் ஜோதிடம் கிடையாது. ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கு. ஜோதிடம்ங்கிறது 100% எல்லாருக்கும் பலிக்கணும்னு சொல்ல முடியாது. நிச்சயமா. எனக்கு தெரிந்த ஒருத்தர் கூட ஜோதிடம் பார்த்தா 40ல் 38 தான் ஜெயிக்கும் சார், 2 சீட்டு போயிடும்னாரு. ஆனால் 40 ஜெயிச்சிட்டாங்க டிஎம்கே. நானே ஒரு தடவை சொன்னேன் திமுக ஜெயிக்காதுன்னு சொன்னேன். அப்பவும் ஜோசியர் தான் சொன்னேன், சொல்லுங்க. என்னடா இந்த ஆள் சொல்றாரு. அங்கே சைடில் நின்று சரி இந்த தடவை ஜெயிக்காதுன்னு சொன்னேன். ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காக நான் ஜெயிக்காதுன்னு ஜெயிச்சிட்டாங்களே விடக்கூடாதுன்னு கிடையாது. இது ஒரு கணிப்பு. அந்த கணிப்பு சில சமயம் சரியாகலாம், சில சமயம் தோற்று. ஏன் விஞ்ஞான கணிப்பு தோத்து போலையா? இப்ப ராக்கெட் விட்டுவாங்களே, ராக்கெட்டு கடல்ல விழுறது. வெற்றி தோல்வி எல்லா இடத்துலையும் உண்டு சார். கண்டிப்பா. அதனால இந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா, டைம் எல்லாருக்கும் கேட்க பதில் சொல்லாது. கண்டிப்பா. ஆனா அது சொல்ல ஆரம்பிக்கும் போது பதில் சொல்றதுக்கு நம்மளால முடியாது. அதுதான், அது தெரிஞ்சுக்கணும். அது அந்த பக்குவம் இருந்தாலே எல்லாமே சரியா வரும். திடீர்னு இப்போ உங்க போனுக்கு அண்ணாமலை கூப்பிட்டாருன்னா என்ன பேசிடுச்சு? சாரி, ராங் நம்பர். இல்லை, நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய எண்ணது வேறொருவருடன் தொடர்பில் இருக்கிறார், ஆனால் நீங்கள் கோபாலபுரமோ அல்லது தலைமை செயலமோ வந்து சந்தியுங்கள் அப்படின்னு சொல்ல. அப்படிதான். ஏன் சார் அவர் மேல அப்படி ஒரு கோபம் உங்களுக்கு? அவர் ஒரு ஃப்ராடு சார். அண்ணாமலையை போன்ற ஒரு ஃப்ராடை தமிழக அரசியல்ல நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியலை பற்றி தெரியாது. அதனால அண்ணாமலை கோச்சிக்க வேண்டாம். இந்திய அரசியல்லையே அவர் மாதிரி ஒரு ஃப்ராடு இல்லைன்னு சொன்னால் அது கூட பெருமைப்படக்கூடியவராக இருப்பார். அவர் லட்சியம் நிறைவேறி விட்டது. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் எந்த ஒருத்தனாவது உங்கள் வாழ்க்கையில் கூட யாராருக்கு பார்க்கல, எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அதை வச்சு தான் நான் சாப்பிட்றேன். 7 லட்ச ரூபா வாட்சை எனக்கு ஒருத்தர் 3 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தான், ரசீது கூட கொடுக்காம அப்படின்னு. அந்த ரசீது கொண்டானாக்க 3 மாதம் கழிச்சு கையில ரசீது கொடுக்குறாங்க. அது என்ன பண்றது சொல்லுங்க? அந்த மாதிரி வாயை திறந்தா போய் அவர் கட்சியை வளர்க்கவே வரல, தன்னை வளர்த்துக்கிறதுக்கு வந்தார். எல்லா விதமான விஷயங்களையும் செய்தார், சம்பாதிச்சாரு, போயிட்டார். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ஆனால் மிக சாமர்த்தியசாலி. அமித்ஷா மோடி வரையும் ஏமாத்த தெரிந்த சாதுரிய பேச்சாளர். அதனால அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. அது அவ்வளவுதான். அது வந்து இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் இன் பாலிட்டிக்ஸ். அவருடைய கெரியர் இஸ் ஓவர். அவர் நாளைக்கு மத்திய அமைச்சரானா கூட சரி, இந்த மிசோரம் நாகாலாந்துக்கு அவரை வந்து கவர்னராக போட்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவ்வளோதான். இங்கே இல்லாத வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஆடு மாடுலாம் அதோட இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு போட்டார். ஆடு மாட்டை கேட்டால் தான் தெரியும் நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு. அதுங்க எவ்வளோ மனசு வருத்தப்படுத்தோ தெரியாது. எஸ்.வி. சேகர் சார் அப்படின்னாக்கவே அண்ணாமலை இஸ் எ ஈவில் இன் பாலிடிக்ஸ். அவ்வளோதான். நான் எனக்கு ஒன்றும் ஈஸ் என் பையனோட 2 வயசு சின்னவர் அவர். பட் இஸ் நாட் என் ஆனஸ்ட் பர்சன். அவர் பிளட்டில் ஓடுறதே ஒரு சூழ்ச்சி, சூது. அதாவது போருக்கு போகிறோன்னா கத்தி எடுத்துகிட்டு இப்படி போவோம். இவர் என்ன பண்ணுவார், கூட வரவங்களை வெட்டிக்கிட்டே போவார். இதுதான், அதான் அண்ணாமலை. எஸ்.வி. சேகர் சார்னாக்கா எல்லோருக்கும் பிடித்த நடிகர்கள் பட்டியலில் ஒரு தனி இடம் உண்டு அவருக்கு. உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் இந்த ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனல் மூலமாக? நான் ரசிகர்கள் அப்படிலாம் பார்க்குறேன் சார். எல்லாரும் நண்பர்கள் தான் சார். என்னென்னா பிடிச்சா பார்க்க போகிறாங்க, பிடிக்கல தான் பார்க்க போகிறதில்ல. ரஜினிகாந்த் படமே ஒரு 2 நாளோ 3 நாளோ ஓடின படம் இருக்குது, நாட்டுக்கு ஒரு நல்லவன்னு அது ஒரு படம். ஆமாம். அதனால் படம் ரசிகன் என்பவன், தீவிரமான ரசிகன் என்பவன் அவனுக்கு பிடிச்சதை
அந்த நடிகர் பண்ணினா அந்த படம் ஓடும். நடிகருக்கு பிடிச்சதை பண்ணினா அவன் பார்க்க மாட்டான், பழைய படத்தையே பார்க்குறேன்ட்டு போயிடுவான். இதுதான். அதே தான் நான் விஜய்க்கும் சொல்ல ஆசைப்பட்றேன். விஜய் சினிமாவில் பண்ணுறதெல்லாம் அரசியலில் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது விஜயால் பண்ண முடியாது. அதே சமயம் விஜய் அத்தனையும் திருத்தறதுக்கு உண்டான டைமும் விஜய்க்கு கிடையாது. அவங்க எல்லாரும் யங்ஸ்டர்ஸ். விஜய் பறந்து பறந்து சண்டை போடுறது, அடிக்கிறது, குதிக்கிறது, இது பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயத்த பார்த்துட்டாங்க. அதெல்லாம் அசம்பிளியில் போய் அவர் காரில் போய் இறங்குவாரா, இல்லைன்னா அப்படியே கயத்தை பிடிச்சி தொங்கி டைன்னு போய் சீட்டில் போய் இறங்குவாரா? அதெல்லாம் இறங்க முடியாது. அது வேற, இது வேற. தவிர விஜய் பொதுவாகவே வாயை திறந்து பேசுறது ரொம்ப குறைச்சல். அறிக்கையே விட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் போறாரு. நம்மகிட்ட பேசணும். நம்ம நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தான். ரோட் ஷோ மாதிரி இறங்கினா கூட்டத்தை பார்த்து இறங்குறாரு. 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு, 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு, உரையாடுறாரு, மக்களோட இன்ட்ராக்ட் பேசுறாரு. ஏதோ செல்ஃபியாவா எடுத்துக்கோ சொல்றாரு. அப்போதான் அந்த அஃபெக்ஷன் வரும். அந்த அஃபெக்ஷனுக்கு நான் அது மாதிரி ஒரு அஃபெக்ஷனேட் பர்சனாக நான் இருக்கேன். இப்போது நான் மீனாட்சி சுந்தரம்னு கலைஞர் டிவியில் 7 மணிக்கு வந்து ஒரு சீரியல் பண்ணுறேன். அந்த சீரியலை பார்த்து, சார் இது மாதிரி ஒரு அப்பா எனக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார், இது மாதிரி எனக்கு ஒரு மாமனார் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் சார், இது மாதிரி ஒரு தாத்தா இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் சார், இது மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசன் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி. எனக்கு அது போதும். இது மாதிரி ஒரு சீரியல் இப்போ இருக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சுல சார். அது நான் இருக்கிறதுனால எனக்காக எடுக்கப்படுகின்ற சீரியல். ஏதோ ஒரு சீரியல் எடுத்து அதுக்குள்ளே என்னை போட்டு திணிக்கலை. அதனால அது நல்லா இருக்கு. நல்லா. ஏன்னா எப்போ பார்த்தாலுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். நாம் எங்கே இருந்தாலுமே இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் ஐயய்யா வந்துட்டானே அழுமூஞ்சிப்பா இவன் ஐயையோ அப்படிங்கிற நினைக்கக்கூடாது. வாங்க 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 அவர் சார் வந்துட்டு போனாலே ஒரு 10 நிமிஷம் எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல அப்படி நினைக்கணும். நாம் இருக்கும்போதும் சரி, நமக்கு பிறகும் சரி, அதுதான் நமக்கு என்றைக்குமே சிறந்த ஒரு இது. இன்னைக்கு பாருங்க, நான் இப்போ மோடி கட்சியில் இல்லை, ஜெயலலிதா கட்சியில் இல்லை, ஸ்டாலின் அவர் கட்சியிலையும் இல்லை, ஆனால் எல்லா படமும் இருக்கு. நட்பு இல்லை, நட்பு எல்லாரோடையும் நீங்க பழகிய அந்த இனிய நாட்கள் இருக்கும். ஜெயலலிதா அவங்களுக்கு முன்னாடி பாக்கெட்ல கை போட்டு நிக்கிற இந்த ஏன்னா அவங்க என் சகோதரி மாதிரி இல்ல பம்மிட்ல இருப்பாங்க. நான் ஒன்னும் அவங்க பாக்கெட்ல கை விட்டு காசு எடுக்கலையே பொம்மறதுக்கு. நான் எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே அவசியம். நீங்க மோடி கிட்ட நிற்கும் போது கூட அந்த இது தானே இருக்கு சார். ஸ்டாலினா நான் ஒரு 3 வருஷம் பார்க்கல சார். அன்னைக்கு பார்க்குறேன். சாரி சார், கொஞ்சம் பார்க்க முடியல உங்கள. இதே இங்கே பார்க்காட்டேன்னா நீங்கள் தான் இந்த கடலை மிட்டாய் கடையில் சிபி ராமசாமி அவர்கள நிற்கிறீங்களே வாசலில் பேசிட்டு, நான் பார்த்துட்டு தானே போகிறேன். சார் நான் விஷ் பண்ணேன், நான் பதிலுக்கு விஷ் பண்ணேன் தெரியல அப்படின்னு. இந்த கான்வர்சேஷன் அந்த வராண்டாவில் நடக்குது சார். அது போறாதா நமக்கு? கண்டிப்பா. அதுதான் கலைஞரை வாக்கிங் போகும்போது காலையில் 6 மணிக்கு போய் கரிபாளையத்தில் டிராமாக்கு டேட் வாங்கிட்டு வந்தேன். வாக்கிங் போகும்போது அது எதுக்காக? அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு, மரியாதைன்னு கூட அன்பு, அந்த அன்புக்காக தான். கண்டிப்பா. அதுதான் சரி. அன்பு தான் இன்னைக்கு ஜெயிக்கும். எனக்கு அது போறோம். இப்போ சேலத்துல மகேஷ் போய் அவங்க கூப்பிட்டாரு, ஒரு மீட்டிங் போனேன். போற வழியிலே நேரு அவர்களை பார்த்தேன், பேசினேன், ஏர்போர்ட்ல வந்தேன். எனக்கு நேரு தான் முதல்ல தெரியும். 40 வருஷமா நேருவை தெரியும். மகேஷ் பொய்யாமொழி அது உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்த பாலிடிக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க கட்சின்னு வரும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்தா இதாயிடும். அது இது தெற்கு மாவட்டம், அது வடக்கு மாவட்டம், அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு நான் போறேன்னா, நம்ம திருச்சி போறேன்னா, திருச்சியில் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் பார்ப்பேன். அதில் எனக்கு எந்த குறையும் இதில் ஒரு இதுவும் எனக்கு கிடையாது, கூச்சமும் கிடையாது, நான் பயப்பட வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. என்னைய நாடகம்னு எனக்கு வந்தபோது, இந்த 7000வது நாடகத்துக்கு போது எனக்கு உதவி செய்தது நேருவும் உதவி செய்தார், மகேஷ் பொய்யாமொழி உதவி செய்தார். மகேஷ் பொய்யாமொழி ரொம்ப யங்ஸ்டர், பையன் வயசு. ஆமாம். நேரு எனக்கு என்னுடைய ஏஜ். அதுதானே சார் முக்கியம். கண்டிப்பாக. யாரை பார்த்தாலும் ஐயோ அவரா இவரா திரும்பிக்க. நீங்கள் சொன்னீங்களா அண்ணாமலையை பார்த்தா நான் ஏன் திரும்பிக்கணும்? அவர் வேணா திரும்பிக்கலாம், எனக்கு எதுக்கு அவரை பார்த்து திரும்பி அவசியம் கிடையாது. அதனால தான் நான் என்றைக்குமே நான் சொல்கிறது, நீங்கள் அன்பினால வெல்லலாம் யாரை வேணாம், அதிகாரத்தால் வெல்லவே முடியாது. நான் பணியவே மாட்டேன். நான் ரொம்ப முரணேன், திமிரு பிடிச்சவன் சொல்லுவாங்க, என்ன வேணா சொல்லுவாங்க, ஆனால் நான் இது பண்ண மாட்டேன். அது அந்த மாதிரி நான் அன்புக்கு பணிவேன். நான் எனக்கு என்னோட ஒத்து போகுதா, வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ ஒத்து போகிற இடத்துல ஒன்றா இருப்பேன். இங்கே சமீபத்தில் கூட முக்தார் கூட உட்காந்து பேசும்போது கூட முக்தார் கூட என்ன, நான் பிரியாணி சாப்பிடுவேன், இங்கே வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடுவேன், மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன், நடுவில் நான் உட்காந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருப்பேன்.
என்ன இருக்கு இதுல என்ன இருக்கு? இது என் வாய் என் உரிமை, அது அவங்க வாய் அவங்க உரிமை. இதுல என்ன இருக்கு ஓம் பிரியாணி நான் சாப்பிடல, ஏன் சாப்பிட்றது நீ தொடர. சார்? நம்மள்த எடுத்துக்கிட்டா தான் இது, அதுல ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா அதை எனக்கு பிரியாணியில பிடிச்ச விஷயமே அந்த கத்திரிக்காய் பச்சடி, தால்ச்சான்னு சொல்லுவாங்க. அந்த கத்திரிக்காய். ஆமா. அதே போல பிரெட் அல்வா. ஆமா. அதுக்கு ஐயோ பிரியாணியோ டப்பாலேயே வருது, அது பாட்டுக்கு அது மேல இருந்தா டப்பா எடுத்து சாப்பிடுவோம். உங்களுக்கு வாழ்க்கையை பிரிச்சு பார்க்க தெரியறதுதான் ஒண்ணுமே பண்ண முடியும். வேணா அதுக்கெல்லாம் உங்க அப்பா ஒன்று அப்படிதான் வளர்த்தாரு, எங்க அப்பா அப்படித்தான் வளர்த்தார். அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் இல்ல சார், பேஸ்ன்னு சொல்லலாம் சார். நான் உலகம் 100% வெஜிடேரியன் யாருமே சொல்ல முடியாது சார். நாம சாப்பிட்ற மாத்திரையில எத்தனை ஜெலட்டின் இருக்கு, என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியாது. தெரிந்து சாப்பிட்றதுங்கிறது வேற, தெரியாம சாப்பிட்றதுங்கிறது வேற, அவ்வளவுதான். அதுக்கு என்ன படும்? மனசை சரியா வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். நார்த் ஆர் சவுத், அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட். சூப்பரா சொல்லி. அவ்வளவுதான், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது நான் பெருமையா நினைக்கிறேன். எனக்கு ரிலாக்ஸ் வித் ராம்ஜி 35 வருடங்களா நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சேனல் மூலமா நீங்க 2 வார்த்தை ஏங்க இப்படியே சொல்றது விட்டு அதிக போய் இப்படி வந்து ரிலாக்ஸ் வித் ராம்ஜிங்கிறது 6க்கு 6 நல்லா போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு. நீங்க வந்து பாலகுமாரனுடைய சீடன், அது எனக்கு தெரியும். பாலகுமாரனுடைய நல்ல நண்பன். அதனால ஒரு நல்ல ஒரு யோகி ராம் சூரத்குமாருடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு அடுத்த அவதாரமாக வாழ்ந்து விட்டு சென்றவர் தான் பாலகுமார். அப்படிப்பட்ட பாலகுமார்கிட்ட பல விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வராத கஷ்டங்கள் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்லா இருக்கீங்கன்னா உங்களுடைய நல்ல குணம், எல்லாருடைய ஆசீர்வாதம். எங்கள் அப்பா சொல்லுவார், நீ யார்கிட்டயாவது ஆசீர்வாதம் வாங்கிட்ட கூட சாபம் வாங்கிடாத. சூப்பர். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இன்னி வரைக்கும் நான் சாபம் வாங்கினது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நல்லா இருக்கேன். அதனால இது 75லயும் சொல்லுவேன், 76லயும் சொல்லுவேன். நீங்க அடுத்த வருஷம் இன்டர்வியூ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 75 சொல்ல மாட்டேன். ஆமா, 76. டிசம்பர் 26 வரைக்கும் 75, அதுக்கப்புறம் 76 தான் சொல்லுவேன். ஓகே. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க போறோமோ அங்க அதுவாக இருக்கும், அதுதான் முக்கியம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த சேனலுக்கு நான் சமீபத்தில் தனிப்பட்ட முறையில் எந்த சேனலுக்கும் பேட்டி கொடுக்கறது இல்லைன்னு வச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, சேனல் இருக்கிற அளவுக்கு நமக்கு தொண்டையில வலு இல்லை. சேனல் கிட்டத்தட்ட இன்னைக்கு 1,00,000 சேனல் இருக்கு. அதில் யார் எப்படின்னு தவறும் வந்து உட்கார்றவங்க ஆசைப்படியெல்லாம் நம்ம பேசணுங்கிறாங்க. அது என்னால் பேசவே முடியாது. எனக்கு என்ன உண்மையோ சொல்கிறேன். இப்போ கூட இந்த 2026 யார் ஜெயிப்பாங்கன்னா திமுக தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் கடினமான போட்டியாக இருக்கும், திமுக தான் ஜெயிக்கும். அப்பயும் ஜெயிப்பாங்க. அதை கொஞ்சம் சுலபமான போட்டியாக்கி ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்ய நான் இந்த அந்தனர் நல வாரியம் சொல்கிறேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. சரி, அது அவ்வளோதானே. இப்போ நான் அதுக்கு மேலே எனக்கு எந்த இடத்துல எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கண்டிப்பாக நான் வந்து ஒழுங்காக நோய் என்ட்ரியில் போகாத ஒழுங்காக போகிறேன், டேக்ஸ் கட்டுறேன், சரியாக இருக்கேன். வீட்டுக்கு வெளியிலலாம் லைட்டு போட்டு வைக்க, நைட்டு திருட்டு நடக்காது. ஓகே, எல்லா லைட்டையும் போட்டு வச்சுருக்கேன். சிசிடிவி கேமரா போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். சட்டத்தை நாம் மதித்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அவ்வளோதான், அது எனக்கு இருக்குது. எல்லாத்தையும் மேலே என்னுடைய ஸ்லோகன், இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். கடவுள் நம்முடன் இருக்க வரை நமக்கு எதிரிகள் கிடையாது. ஸோ என்னுடைய SVS 50 சேனலோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேர்ந்து பண்ணின இந்த கூட்டு தயாரிப்பு மிகச்சிறந்த வெற்றியாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு நீங்கள் கருத்துக்களை நல்ல சூப்பராக இருந்தது சார் அப்படின்னு சொல்ல நினைக்கிறவங்கெல்லாம் 9841023545 என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னடா இது ஒரு ப்ரோக்ராமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை மனசுலேருந்து எடுத்துட்டு ராம்ஜிக்கு ஃபோன் பண்ணி, அவங்க பேட்டி எடுக்க வேற ஆளே கிடைக்கலையா, ராம்ஜி எடுத்துங்க. ஆனால் ராம்ஜி நம்பர் நான் தரமாட்டேன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.